அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம். இந்த 6 எளிமையான பொருட்களில் ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், முருகப்பெருமான் அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய தாந்திரிக குளியலை பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய சூட்சமமான பணவசிய பொருட்களை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நாம் வாங்க வேண்டிய சூட்சம பொருட்களை பற்றி பார்க்க போறோம். 6 வகையான பொருட்களில் ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அதுவே நல்ல நேர்மறையான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க எத்தனை பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கலாம். நம்ம வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்னன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் கொஞ்சம் கிடைக்காம இருக்குங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் கொடுத்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய எளிய சூட்சம பரிகாரங்களையும் சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் தான் பார்க்கறதுனால ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகுதாங்க அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் கிளியரா கொடுத்துருவாங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கால் பண்றதுனால நம்ம டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், நிறைய பேருக்கு இந்த வைகாசி விசாகம் 22ஆம் தேதியா அல்லது 23ஆம் தேதியான்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்குங்க. பொதுவாகவே வைகாசி மாதத்தின் பௌர்ணமி திதியும் விசாகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை வைகாசி விசாகமாக நம்ம எடுத்துப்போம். ஆனால் இந்த வருடம் வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கொஞ்சம் இடைவெளி விட்டு வருதுங்க. அதாவது விசாகம் நட்சத்திரம் முடியும் தருவாயில் பௌர்ணமி திதி நமக்கு ஆரம்பமாகுதுங்க. மே மாதம் 22ஆம் தேதி விசாகம் நட்சத்திரமும் 23ஆம் தேதி பௌர்ணமி திதியும் இருப்பதனால இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் இந்த வைகாசி விசாகத்தில் விசாகம் நட்சத்திரத்துக்கு தாங்க நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். வைகாசி மாதத்தின் விசாகம் நட்சத்திரத்துல தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக நிறைய புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை தாண்டி நிறைய முருகர் கோவில்கள்ல நாளைய தினம், அதாவது மே 22ஆம் தேதி புதன்கிழமை தாங்க வைகாசி விசாகத்திற்கான உற்சவங்கள் நடைபெறுது. சோ வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான வழிபாடுகளையும் நாளைய தினம் செய்வது தாங்க சிறப்பு. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சூட்சமமான பொருட்களை நாளைய தினம் எந்த நேரத்தில் வாங்கணும்னு பார்த்தோம்னா, மே 22 புதன்கிழமை காலை 8:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க வாங்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
நாளை நம்ம பார்க்க போகும் முதன்மையான முருகருக்கு பிடித்தமான அந்த பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வெல்லம். பாகு வெல்லம், அச்சு வெல்லம்னு எந்த வெல்லத்தை வேணாலும் நம்ம வாங்கலாம். குறைந்தபட்சம் ஒரு சின்ன கட்டி வெல்லம் வாங்கினாலே போதும். வெல்லத்திற்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் வாங்கலாம். அதுவும் முருகருக்கு பிடித்தமான பொருள். இந்த இரண்டு பொருட்கள் கிடைக்காதவங்க பனம் கற்கண்டு அல்லது பன வெல்லம் நீங்க வாங்கலாம். வாங்கிய பொருளை ஒரு அரை மணி நேரம் முருகர் படத்திற்கு பக்கத்துல வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கிச்சனுக்கு எடுத்துட்டு போங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது மயிலிறகு. இந்த மயிலிறகின் மகத்துவத்தை நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். வைகாசி விசாக நாளில் இந்த மயிலிறகை வாங்குவது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். எப்பவுமே ஒரே ஒரு மயிலிறகை நம்ம வாங்க கூடாதுங்க. குறைந்தபட்சம் 2 மயிலிறகை வாங்கணும். அதிகபட்சம் எண்ணிக்கையே கிடையாதுங்க. வாங்கிய மயிலிறகை முருகர் படத்திற்கு பக்கத்துல அல்லது பூஜை அறையில எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். இந்த மயிலிறகு வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் மயிலிறகை நீங்க வாங்குங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகும் பொருள் விபூதி, அதாவது திருநீர். பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம், சஷ்டி அல்லது முருகப்பெருமானுக்கு உரிய நாட்களில் இந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவது 16 செல்வங்களையும் வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வருவதற்கு சமம். சோ வீட்ல ஆல்ரெடி நீங்க விபூதி வச்சிருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு சின்ன பாக்கெட் அளவிற்கு நீங்க திருநீரை வாங்கிடுங்க. வாங்கிய திருநீர் பாக்கெட்டை நீங்க பிரிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. டைரக்டா நீங்க பூஜை அறையில வைக்கலாம். நாளைய தினம் அனைத்து முருகர் கோவில்களிலும் அபிஷேகங்கள் நடைபெறும். சோ அபிஷேகத்திற்காக நீங்க இந்த விபூதியை வாங்கி கொடுக்கலாம். அது இன்னமும் விசேஷம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க. நான்காவதாக நம்ம பார்க்க போவது அரளி புஷ்பம். செவ்வரளி அல்லது பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய அரளின்னு எதை வேணாலும் நீங்க வாங்கலாம். செவ்வரளி புஷ்பம் கிடைக்கிறவங்க நீங்க தவற விடாதீங்க, அதை நீங்க வாங்குங்க. ரத்த நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வரளி முருகப்பெருமானுக்கு மிகவுமே விசேஷம். இந்த அரளி புஷ்பத்தை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படம் அல்லது நீங்க வராகி அம்மனுடைய போட்டோ விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா அங்கேயும் சாற்றலாம். அல்லது நீங்க முருகர் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் இந்த அரளி புஷ்பத்தை கொடுக்கலாம். நாளைய தினம் இந்த அரளி புஷ்பத்தை வாங்கி முருகப்பெருமானுக்கு நாம் சாற்றுவது உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் அரளி புஷ்பத்தை முருகனுக்கு நீங்க அர்ப்பணம் செய்யுங்க. ஐந்தாவதாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான பொருள் தேன். இந்த தேனை வாங்கி டைரக்டா நீங்க முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யலாம். அல்லது நாளைய தினம் அபிஷேகத்திற்காக முருகப்பெருமானுக்கு இந்த தேனை நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஓரளவிற்கு குவாலிட்டியான தேன் கிடைக்குதான்னு நீங்க பாருங்க. முருகப்பெருமானுக்கு இந்த தேனை நைவேத்தியம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்க அந்த தேனை சாப்பிடலாம். நாளைய தினம் தேன் வாங்குவது மிகவுமே விசேஷம். 16 செல்வங்களையும் கவர்ந்திழுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும். மேலும் இந்த தேன் எல்லா ஊர்லயுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. சோ நாளைய தினம் கட்டாயமா அனைவரும் நீங்க தேன் வாங்குங்க. ஆறாவதாக நம்ம பார்க்க போவது பழ வகைகள், அதாவது பஞ்சாமிரதமாக செய்து நாளைய தினம் நீங்க முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யுங்க. எத்தனை விதமான பழங்களை வேணாலும் வாங்கலாம். இந்த பழத்தை வாங்கி அதை நீங்க கட் பண்ணி கொஞ்சம் தேன் அல்லது சர்க்கரை கலந்து முருகப்பெருமானுக்கு நீங்க நைவேத்தியமாக வைங்க. பழங்களுடன் தேன் கலந்து முருகப்பெருமானுக்கு நீங்க நைவேத்தியமாக வைக்கும் போது நீங்கள் நினைத்த ஒரு முக்கியமான காரியம் நினைத்தபடி அப்படியே நடக்கும். குறிப்பாக நாளைய தினம் மாலை நேரத்தில், அதாவது மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக இந்த நைவேத்தியத்தை நீங்க செய்யுங்க. குறிப்பிட்ட பழங்கள் தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. இனிப்பு சுவை கொண்ட எத்தனை பழங்களை வேணாலும் நீங்க வாங்கி இந்த நைவேத்தியத்தை செய்யலாம். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பொருட்களும் எளிமையாக கிடைக்கக்கூடியது தாங்க. சோ உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ நாளைய தினம் நீங்க வாங்கி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.